ஸ்ரீ சக்கரம் அன்பர்களே, உங்களுக்கு தை திருநாள் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். இப்பொழுது மேஷ ராசி முதல் மீன ராசி வரை இந்த தை மாத பலனை பார்ப்போம். இப்பொழுது இந்த தை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும், மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் தை மாதத்தில் கிரகங்களுடைய பலன்கள், தை மாதத்திலே இருக்கின்ற கிரகங்கள் அனைத்தும் என்ன பலனை கொடுக்கின்றன என்பதை பார்ப்போம். தை புத்தாண்டு, இது ஒரு புத்தாண்டு சொல்லுவோம் நம்ம, தை புத்தாண்டு. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா? அதனால் இந்த தை திருநாள் இந்த வருடம் 2024 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பிறக்கிறது. இந்த ஜனவரி 15ஆம் தேதி முதல் இந்த தை மாதம் 29 நாட்கள், தமிழ் வருடத்தில் தை மாதம் 29 நாட்கள். அந்த 29 நாட்கள் முழுவதுமாக நமக்கு அனைத்து ராசிகளுக்கும் எப்படி இருக்கும், எவ்வாறு உள்ளது என்று பார்ப்போம். கன்னிராசி அன்பர்களே, ரொம்ப சிறப்பான ஒரு இந்த மாதம் நல்லா இருக்குது. குறிப்பாக சொன்னோம்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனும் அதில் உங்கள் ராசி அதிபதி புதனும் சேர்ந்து குரு பார்க்குறார். ரொம்ப சிறப்பான அமைப்பு. 4ஆம் இடத்துல செய்யும் பொழுது என்னென்னா உங்களுக்கு வீடு வாகனம் மற்ற வகையில் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவு மேம்படும். தொழிலில் மாற்றங்கள் இருக்கும், அதை ஏற்றுக்குங்க. தொழிலில் மாற்றங்கள் தான் சரி, இல்லை இடமாற்றம் தான் சரி, நீங்கள் ஏற்றுக்குங்க. ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. ஆடை வாங்குறதோ ஆபரணங்கள் வாங்குறதோ கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். தாய் வழி உறவுகள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வாதம் வேண்டாம். தாய் வழி உறவுகிட்ட வாதம் வேண்டாம். மற்ற வகையில் பார்த்திங்கன்னா பூமி வீடு மற்ற வகையில் இதெல்லாம் நல்ல மாற்றங்கள் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் சார்பான செலவுகள் ஏற்படும். அவங்கள படிக்க வைக்கிறது மற்ற வகையில் செலவுகள் ஏற்படும். அவங்களுக்கு ரெண்டாவது அவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுங்க. பிள்ளைகளுக்காக நீங்கள் பச்சை கொடி காட்டுங்க. எந்த காரணம் கொண்டு நீங்கள் மறுப்பு சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கக்கிட்ட விரோதம் வேண்டாம். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பச்சை கொடி காட்டிடுங்க, வாங்கி கொடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த செயலை செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு மனசில் தோணுச்சுன்னா நீங்கள் செய்யுங்க. சந்தேகமாகவோ அரைகுறை மனதோடு செய்யாதீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு நல்லதில்லை. ஏன்னா 8ல் குரு இருக்கார். அந்த 8ல் குரு அப்படின்றது பார்த்திங்கன்னா பல வகையில் உங்களுக்கு சிந்தனையை அவர் மாற்றுவார். அப்போது இதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும், உறுதியாக இந்த செயல் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணுச்சுன்னா செய்யுங்க. இல்லை வேண்டாம், அறகுறையாக சந்தேகமாக செய்யாதீங்க. சில நேரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு சார்புடையவர்கள், நல்ல நண்பர்கள் அல்லது கனவியோ அல்லது மனைவியோ, கணவனோ மனைவியோ, அவங்கக்கிட்ட என்ன செய்யலாம், நீங்கள் ஆலோசனை கேட்கலாம். முடிவுகள் எடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க கணவன் மனைவிக்கிட்ட ஆலோசனை கேட்க நல்லது. அவங்க பேச்சு கேளுங்க. அதே போல் உடலை நீங்கள் அக்கறை செலுத்தணும். 8ல் குரு உடல்நலத்தை கெடுப்பார். அதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க. உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உடல் நல்லாயிருக்கும். தொழில் செய்கிறவங்க, அரசு ஊழியர்கள், வேலைக்கு போகிறவங்க, அவங்க எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பனிப்பளு அதிகமாக இருக்கும். அதிகப்படியான பளு கொடுப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் கன்னிராசி இருந்தால் விடமாட்டாங்க. அந்த மாதிரி உங்களை விடமாட்டாங்க. நிறையா அதிகாரிகள் மற்றவங்க நிறைய வேலை பளு கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். மனமும் செய்யுங்க, யாருக்கிட்டையும் விரோதம் காட்டாதீங்க. இந்த கன்னிராசியில் உத்த நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்தி நட்சத்திரம் 3 இருக்குது. உத்திரத்திற்கு 7, 19, 25, 28 நல்ல நாட்கள். அஸ்தத்துக்கு 7, 10, 18, 25 நல்ல நாட்கள். சித்திரைக்கு பார்த்தோம்னா 18, 21, 22, 28 நல்ல நாட்கள். உங்களுக்கு சந்திராஷ்டம நேரங்கள் பார்த்தோம்னா தை மாதம் 3ஆம் தேதி இரவு 3:33 முதல் தை மாதம் 6ஆம் தேதி 8:51 வரை, அதாவது காலையில் 8:51 வரை. தை மாதம் 3ஆம் தேதி இரவு 3:33 தை மாதம் 6ஆம் தேதி காலை 8:51 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம காலம் உங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 8ல் சந்திரன் அமர்கிறார், அதுதான் சந்திராஷ்டமம். ஆனாலும் கூட கன்னி ராசிக்கு 8ல் குருவோட சந்திரன் இருக்கார். குருவோட சந்திரன் சேர்ந்து சந்திரன் கெடுதலை தரமாட்டார். அதாவது சந்திரன் சந்திராஷ்டமத்துக்கு குரு கெடுதலை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஒன்றும் பாதிப்பு இல்லை.